இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சின்ன தட்டில் ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஜாரில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரிஞ்சு வச்சது அதையும் போட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வந்துடணும். மசிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா நம்ம பச்சையாக தானே அரைச்சோம், அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது லைட்டாக அந்த ஒரு மாதிரி இந்த கலரில் வந்துடும், கலர் மாதிரி வரும், நம்ம க்ரீன் கலர் தாண்டி வந்துடும். வந்த உடனே நல்லா கலக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு, ஏன்னா நம்ம அதிலே பச்சை மிளகா மிளகுலாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதித்தோடனே ஒரு சைடு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு முட்டையை 2 அவிச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த குழம்பு கொதிச்சிடுச்சு, அவ்வளோதான். இது அதில் அப்படியே முட்டையை எடுத்து வச்சு லைட்டாக ஒரே நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் அக்காவை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.